லூக்கா 22 40 அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, லூக்கா 22 லூக்கா 22 அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொன்னார். சோ இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வந்திருக்கும் பொழுது, ஜெபம் பண்றது நம்ம நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், எதுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னா, சில காரியங்கள் நம்ம கடவுள்கிட்ட தேவைப்படுது, நம்ம கேட்கிறோம், அதுக்குதான் நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை தாங்க, இல்லைன்னா உடம்பு சரியில்லாம இருந்தா சுகம் தாங்க, குடும்பத்துல சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் வரும்போது சமாதானம் தாங்க, குடிப்பழக்கத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்க, சில பாவ கட்டுகளிலிருந்து என்னால விடுபட முடியல, எனக்கு விடுதலை தாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம கடவுள்கிட்ட கேட்கிறோம். திருமணத்துக்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, எவ்வளவு காரியங்கள். ஆனா இங்க பாக்குறோம் எதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்னா, சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசா ஜெபம் பண்ற மாதிரி எதுவும் ஜெப குறிப்பு எதுவும் இருக்காது. இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ஓகேயா இருக்கிற மாதிரி இருக்கும். சோ இப்ப போய் என்ன ஜெபம் பண்றதுக்கு என்ன இருக்குதா அப்படின்னு கூட ஒரு சிலர் நினைக்கலாம். இப்ப நம்ம சிலருக்குலாம் சில இந்த ஒரு பிரச்சனை சரியானா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா ரொம்ப சில சில சூழ்நிலைகள்ல பாத்தீங்கன்னா பெருசா ஒரு பிரச்சனை இல்ல அப்படின்ற போது ஜெபம் பண்ணறதுக்கு அந்த இதுவே வராது. அப்பதான் இயேசாமி என்ன சொல்றாரு, நம்ம ஏன் ஒரு கடவுள்கிட்ட எதுவும் கேட்கறதுக்கு விண்ணப்பங்கள், ஜெப குறிப்புகள்னு பெருசா இல்லாட்டி கூட, நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோதனையில விழுந்துருவோமா நம்ம ஜெபம் பண்ணலனா. நம்ம பின்னாடி வருகிற சோதனைகள் நம்மளுக்கு எப்போ சோதனை வரும், எப்போ எதுல விழுவோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது. இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கே திடீர்னு ஒரு பெரிய பாவத்துல விடுபட முடியாத பாவத்துல விழுந்து போய் அதுல இருந்து வெளியில வர முடியாம கஷ்டப்படுவோம். நம்ம கூடவா இப்படிப்பட்ட ஒரு இதுல விழுந்துட்டோம்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு. ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். சோ பாத்துக்கிட்டே இருக்கிறான். நம்மளுக்கே தெரியாம நம்மளுக்கு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல நம்மள கீழே தள்ளிருவான். அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், டெய்லி இப்படி ஜெபம் பண்றோம். அதிகாலையிலயும் மாலையிலயும் எதுக்கு நம்ம தினமும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் இவ்வளவு ஜெபம் பண்ணி ஒன்னும் சாதாரணமா தானே இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா எத்தனையோ பெரிய பெரிய சோதனைகள்ல நம்ம விழுந்திருப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு நல்லா இருக்கிறோம் அப்படின்னா, இந்த சோதனையில நம்ம விழாதபடிக்கு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜெபம் தான் நம்மை பாதுகாக்கிறது. நமக்கு மாத்திரம் இல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஜெபம் தான் ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கிறது. இல்லைன்னா சாதாரணம் கிடையாது அதிகாலையில எழும்பி நம்ம வருகிறதெல்லாம். சோ ஏசாமியும் அதான் சொல்றாரு. அந்த காலத்துல சீஷர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம நினைச்சுக்குவோம் அவர் கெத்செமனே தோட்டத்துல போய் சீஷர்கள் ஐயோ ஜெபம் பண்ணவாங்கன்னு எதுக்காக கூப்பிடுறாரு அப்படின்னா, தனக்கு சிலுவை பாடு மரணம் வரப்போகுது, அதுல இருந்து எப்படியாவது வெளியேறணும், அதுக்காக தான் சீஷர்களோட ஹெல்ப்ப கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா ஏசாமி என்ன சொல்றாரு, கெத்செமனே தோட்டத்துல அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அடுத்த நாள் அவரை சிலுவையில அறைய போறாங்க. ஆனாலும் சீஷர்கள் கிட்ட சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆனா பாத்தீங்கன்னா இந்த 3 சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரை தான் முக்கியமா கூட்டு போறாரு. இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்க, தூங்கிடுறாங்க. அவர் சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு, தூங்கிடுறாங்க. ஜெபம் பண்ணவே இல்ல. ஜெபமே பண்ணல. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ன்றாங்க, அதுவும் பண்ணல. திரும்ப திரும்ப போய் எழுப்புறாரு. எழுப்ப எழுப்ப திரும்ப என்ன பண்றாங்க, தூங்குறாங்க. நம்ம சில சமயம் அலார்ம் வச்ச உடனே அதை தட்டி தூங்குறோம், திருப்பியும் வைக்கிறோம், திருப்பியும் தட்டி தூங்குறோம். அந்த மாதிரி இவர் போய் போய் எழுப்ப எழுப்ப அவங்க திரும்ப திரும்ப தூங்குறாங்களாம். அதனால என்ன ஆகுது, பேதுருவுக்கு ஒரு சோதனை வருகிறது. அங்க அந்த வேலைக்காரிங்க மத்தவங்க எல்லாம் பேதுருவ சொல்றாங்க, நீயும் ஏசாமி கூட இருந்தவன் தானே, நீயும் கலிலேயன் தானே, உன் பேச்சு அதை காட்டி கொடுக்கிறது. ஒருவேளை அவன் ஜெபத்துல இருந்திருந்தான்னா அந்த இடத்துல அவன் ஏசாமி அந்த இடத்துல அவன் மறுதலிச்சு இருந்திருக்க மாட்டான். பாருங்க இந்த சோதனைகள்ல நம்ம விழுகிறது ஜெபத்துல இல்லாததுனாலதான். அந்த ஜெபம் நம்ம இருந்திருந்தோம்னா அவன் அந்த இடத்துல ஆமா நான் அவர்தான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நான் அவர் கூட இருந்தவன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்னைக்கு நம்மளும் பாருங்க இப்படி ஜெபத்துல இருக்கிறனாலதான் அநேக சோதனைகளில் விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
பாருங்க, ஏசாமிக்கு நாளைக்கு சிலுவை பாடு மரணம். இன்னைக்கு வந்து கெத்செமனே தோட்டத்துல போய் இரவு ஜெபம் பண்றாரு. அதுவும் எப்படி ஜெபம் பண்றாரு? வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழ அவர் ஜெபம் பண்ணுகிறார். அப்போ அந்த இரவு அவர் ஜெபம் பண்றாரு அப்படின்னா, ஏதோ அடுத்த நாள் அவருக்கு வந்து ஒரு பெரிய பாடு, மரணம் வருது. அதனால முந்தன நாள் வந்து ஐயோ! ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இப்ப சிலர்லாம் வந்து ஒரு இன்டர்வியூ வருதுன்னா, அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்றது. ஒரு எக்ஸாம்னா அதுக்கு முன்னாடி மாத்திரம் ஜெபம் பண்றது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, அந்த பிரச்சனை வரும்போது மாத்திரம் ஜெபத்துக்கு வருது. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஒரு கூட்டமாக ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்குதோ இல்லையோ, போராட்டம் இருக்குதோ இல்லையோ, எதுவாக இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்துல நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு சோதனைகள்ல நான் மாட்டிக்காம நான் இருப்பேன்னு சொல்லி நம்ம ஜெபத்துக்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவும் பாருங்க, அடுத்த நாள் சிலுவை பாடு, மரணம். அதனால முந்தின நாள் நைட்டு போயிட்டு ஐயோ! ஐயோன்னு ஜெபம் பண்றாருன்னு கிடையாது. அவர் வழக்கத்தின்படியே அவர் தேவாலயத்துக்கு போனார். அந்த கெத்செமனே தோட்டத்திலயும் வழக்கத்தின்படி அவர் அந்த தோட்டத்துல ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். அதனால தான் யூதாஸ் அத கண்டுபிடிச்சு போர்ச்சேவகர் எல்லாரையும் கூட்டிட்டு வரான். இந்த இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. வந்து அவர புடிச்சுக்கோங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரான். அவர் பாருங்க, ஏதோ பிரச்சனை வருது, சிலுவை பாடு, மரணம் வருது. அதனால அன்னைக்கு தான் ஜெபம் பண்ண வரேன்னு சொல்லல. எப்பொழுதுமே அவர் வந்து ஒரு ஜெபிக்கிற நமக்கு ஒரு மாதிரியை அவர் காட்டுகிறார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் நம்மளும் என்ன பண்றோம்? வழக்கத்தின்படியே நம்ம ஒவ்வொரு நாளும் இப்படி அதிகாலையிலே, ஓய்வு நாளிலே, இந்த இந்த அதிகாலை வேளையிலே நம் அவரை தேடி வருகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் தேடி வருகிறோம். நெகேமியா கூட பாருங்க, அவன் வந்து ராஜா அந்த ராஜா கிட்ட போயிட்டு அவன் வந்து லீவ் கேட்கணும். தன்னுடைய சொந்த ஊருக்கு போகுறதுக்கு, தன்னுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு. அப்போ அந்த ராஜா கிட்ட போய் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு ஜெபம் பண்றான். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு தான் ராஜாட்ட போய் கேட்கறான். ஆனா, அந்த ஜெபம் மாத்திரம் பத்தாது. ஒரு காரியம் செய்யும்போது அந்த நேரத்துல கடவுளே காப்பாத்தும், காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடி போற மாரி அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவன் அநேக மாதங்கள் உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி, ஆயத்தத்தோடு ராஜா கிட்ட போயிட்டு, அப்புறம் போய் கேட்கறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன ஜெபம் ஒண்ணு பண்றான். நம்மலாம் என்ன பண்ணுவோம்? அந்த லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு சின்ன ஜெபத்த பண்ணிட்டு நம்ம ஓடி போற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில நம்ம ஜெபத்துல இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரியம் நம்ம கடவுள்ட்ட வேணும்னா, அப்பமும் நம்ம என்ன பண்றோம்? ஒரு சின்ன ஜெபத்த நம்ம பண்றோம். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதனால நம்ம தேவைகளுக்காக மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு நம்ம சோதனையில் உட்படாதபடிக்கும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க வேண்டும். யாபேஸ் அப்படி ஜெபம் பண்ணுகிறான் பாருங்க. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்மேல் இருந்து தீங்கு என்னை அணுகாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருள் செய்தார். சோ தீங்கு வந்து அவனை அணுகாதபடிக்கு, எந்த சோதனைகளோ தீங்கோ அணுகாதபடிக்கு எங்களை விலக்கி காத்தருளும். சோதனைக்கு பரமண்டலங்களில் இருக்கிற ஜெபத்திலே ஏசாமி அதை கற்றுக் கொடுக்கிறார். எங்களை சோதனைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை விலக்கி காத்தருளும். சோதனையில பிரவேசிக்காமல் இருக்க நாம ஜெபத்துல இருக்கணும். ஜெபத்துல இருந்தா மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சோதனைகளில் நாம் விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். யாபேஸ் அப்படி ஜெபம் பண்ணுகிறான். சகோதரர் எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் வந்து யாபேசை தான் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாமியே பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, சோதனைக்காரன் ஏசாமி கிட்ட வரான். எப்போ வரான்? 40 நாள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணக்கப்புறம் அவருக்கு சோதனை வருகிறது. ஆனா பாருங்க, இதே இது அவரு 40 நாள் உபவாசம் பண்ணாம, ஜெபம் பண்ணாம அந்த சோதனைக்காரன் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லியிருந்தா, அவர் ஈஸியா அந்த சோதனையில விழுந்திருப்பாரு. ஆனா அந்த உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணனால தான் சோதனை 3 சோதனைகளிலும் அவர் வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, 3 டிஃபரெண்டான சோதனை அவருக்கு அன்னைக்கு வந்தது. அந்த சோதனைக்காரன் வந்து பிசாசானவன் அவரை சோதிக்கிறார். ஒண்ணு கல்லுகளை அப்பமாக்குன்றான், ஒண்ணு வானத்துல தேவாலயம் உப்பரிக்கையில இருந்து கீழே குதின்றான், இன்னொன்னு வந்து இந்த மலையில கொண்டு போயிட்டு நீ என்னை தாழ பணின்னு சொல்றான். ஒண்ணும் டிஃபரெண்டான சோதனை. ஒண்ணு பசி, சாப்பாடு, தொண்டை, நம்ம நாக்கு அடக்காத ஒரு சோதனை. இன்னொன்னு ஆண்டவரை பரீட்சை பார்க்கிற ஒரு சோதனை. இன்னொன்னு குறுக்கு வழி சோதனை.
அப்படி பிசாசு பாருங்க நம்மள வேற வேற தினசா வித்தியாசமான சோதனைகளை நம்ம கிட்ட கொண்டு வருவான். பணத்தின் மூலியமோ, பதவி மூலமோ, பெருமையின் மூலமோ, எப்படியோ நம்மளுக்கு சோதனைகளை கொண்டு வந்துகிட்டே தான் இருப்பான். ஆனா நம்ம இந்த ஜெபம் பாருங்க, இந்த அதிகாலையில நம்ம ஜெபம் பண்ணுகிற இந்த ஜெபம் ஒரு நாளும் வீணாகவே ஆகாது. எல்லா சோதனைகளிலும் இருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள இந்த ஜெபம் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு. அதனால நம்ம நினைக்கலாம், ஓ! நான் ஜெபம் பண்ணி இத்தன மாசம், இத்தன காலங்கள் எனக்கு சில காரியங்கள் எல்லாம் நடக்கலன்னா, நம்மளுக்கே தெரியாம எத்தனையோ சோதனைகளிலே விழாதபடிக்கு இந்த ஜெபம் தான் நம்மை தடுத்து, நம்மை பாதுகாத்து நிறுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த சோதனையில் விழாதபடிக்கு ஆண்டவர் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும்னா, அதுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. நிறைய நேரம் பலவீனமான மாம்சம்னு சொல்லி தூங்கி போயிடுறோம். ஆனா உற்சாகமுள்ள ஆவியை கொண்டு பலவீனமான மாம்சத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே நம்ம ஆண்டவருடைய பாதத்திலே இப்படி விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணுகிற நம்ம ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சோதனைகள் வரும், ஏசாமிக்கும் வந்துச்சுதான். ஆனா எல்லா சோதனைகளையும் நாம் மேற்கொள்ளும்படி ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார், நமக்கு கிருபைகளை அளிப்பார். இந்த ஜூலை மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆகவே நம்ம அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜெபிக்கும் பொழுது சோதனையிலிருந்து தப்பித்துக் கொண்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எப்பொழுதும் அவரோடு உறவாடி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்கள் தேவன், நீங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்கிறார், என் ஜனங்கள் என்று. அப்படி நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.